வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதாவது முன்னிலையில் இருக்கும் தாவேகா தலைவர் விஜய் வெற்றி திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. கூடுற கபலைகனும் ஆளில் கொடுத்து வைங்க. அப்போ தான் அரசியல் சார்ந்த காணொலிகளாம் நீங்கள் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். தற்பொழுது பெருமிதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களாக பார்க்கப்படுகிறது 2026 தேர்தல் களம். அந்த ஒரு வகையில் தற்பொழுது தேர்தல் இனதான் நடந்து முடிந்தாலும் சிறப்பாக விறுவிறுப்பாக 2026 தேர்தல் நடந்து முடிந்துவிட்டது. இன்று பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா இந்த வாக்குப்பெட்டிகள்லாம் பார்க்கும் சொல்ல யார் பார்த்திங்கன்னா வெற்றி பெறப் போகிறார்கள், வெற்றி யாருக்கு கிடைக்கப் போகிறது அப்படின்ற மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னே பார்த்திங்கன்னா சொல்லலாம். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழலில் அனைத்துமே மாறுகிறது, மாற்றி கொண்டிருக்கிறது அப்படின்னே பார்த்திங்கன்னா கூறப்படுகிறது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் 2026 தேர்தல் களமானது அனைத்திலும் ஒரு மாறுதலையும் மாற்று ரீதியிலான பயணத்தையும் பார்த்திங்கன்னா முன்னெடுத்திருக்கிறது. அந்த முன்னெடுப்பு காரணமாக ஒவ்வொரு நாளிலும் ஒரு பார்த்திங்கன்னா விஷயத்திலும் பார்த்திங்கன்னா ஒரு சில முடிவுகளை எடுத்து தாவேகா முன்னிலை வகித்திருக்கிறது. அதாவது இளை தலைமுறை பிள்ளைகளும் புதிய வாக்காளர்களும் சரி, குறிப்பிட்ட மக்கள்களும் சரி, மாற்று ஒரு ரீதியிலான பார்த்திங்கன்னா கட்சி ஆட்சி மாற்றம், ஆள் மாற்றம், அனைத்து மாற்றம் நினைக்கிறவங்களும் சரி, எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு உறுதி எடுத்து அதுக்கேற்றது போல் பார்த்திங்கன்னா நகர்ந்திருக்கிறார்கள். அந்த வகையில் தற்பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய 2026 தேர்தலில் 234 தொகுதிகளில் பார்த்திங்கன்னா மாற்றம் தேவை அப்படின்றதுனால நிறைய விதமான புள்ளிகள் விசிலுக்கு வாக்களித்திருப்பதாக கூறப்படுகிறது. கிட்டத்தட்ட அதாவது புதிய ஓட்டர்கள் தான் பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு விஜய்க்கான ஆதரவை கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்றது யதார்த்தமாக தெரிகிறது. ஓகேங்களா, மற்ற சதவீத வாக்குகள் கூட திமுக, அதிமுக, நாதாகாவுக்கு போயிருந்தாலும் கூட புதிய வாக்காளர்கள் குறிப்பிட்டு ஏராளமானவர்கள் பார்த்திங்கன்னா விஜய்க்கான ஆதரவை கொடுத்திருக்கிறார்கள் என்பது ஏறக்குறைய பார்த்திங்கன்னா தெரிகிறது. பார்க்கலாம், எது வந்தாலும் பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வமாக மே 4ஆம் தேதியே தெரிய வரும். பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் மூலமாக நீங்கள் தெரிவிக்கலாம். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே. தொடர்ந்து நம்முடைய சேனலுடன் இணைந்து கொண்டே இருங்கள். அரசியல் சார்ந்த காணொலிகளை தெரிந்து கொள்ளலாம்.